ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.24. முதல் உறுப்பை 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுவோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பொது வடிவம் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் புத்தகத்தில் 57வது பக்கத்தில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் டி என்பன மெய்யெண்கள் எனில் ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டி ஏ ப்ளஸ் 3டி ஏ ப்ளஸ் 4டி என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதை சுருக்கமாக ஏபின்னு சொல்கிறாங்க. முதல் உறுப்பை ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்கிறாங்க. அதை ஏ என்ற எழுத்தை கொண்டு குறிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் உறுப்பை ஏ அப்படின்னும் பொது வித்தியாசத்தை டி அப்படின்னு குறிக்கிறாங்க. ஸோ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையோட வரையறை. ஓகேங்களா? இப்போ இதில் நம்மள்ட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் உறுப்பு 20, பொது வித்தியாசம் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட பொது வடிவத்துக்கான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம். கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஈக்குவல் டு ஏ, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டி ஏ ப்ளஸ் 3டி ஏ ப்ளஸ் 4டி எடுத்து எழுதியாச்சா? ஓகே, இப்போ கேள்வியை பார்க்குறேன். இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ கேள்வியில் என்ன இருக்குன்னா, முதல் உறுப்பு 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் உறுப்பை எப்படி குறிக்கணும்னு வரையறையில் பார்த்தோம் இல்லையா? எப்படி குறிக்கணும்? ஏன்னு குறிக்கணும். ஸோ அதனால் முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு 20ன்னு நான் எடுத்து எழுதுகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பொது வித்தியாசத்தை எப்படி குறிக்கணும்? பொது வித்தியாசம் இங்கே 8 இருக்குது. பொது வித்தியாசத்தை டின்னு குறிக்கணும். ஸோ பொது வித்தியாசம் டி ஈக்குவல் டு 8 அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பொது வடிவத்தில் எடுத்து இந்த ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்? ஏவோட வேல்யூ 20 இருக்கா? அந்த 20 இங்கே போட்டேன். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் டி இருக்குது. ஏங்கிறது 20. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். அதுக்கப்புறம் டி இருக்குது. டிங்கிறது 8. அந்த 8 போட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்த டேர்ம். இங்கே ஏ இருக்குது. ஏ ப்ளஸ் 2டின்னு இருக்குது. ஏக்கு பதிலாக 20 போட்டேன், ப்ளஸ் 2 போட்டேன், டிக்கு பதிலாக 8 போட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்தது ஏ ப்ளஸ் 3டின்னு இருக்குது. அந்த ஏக்கு பதிலாக 20 அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ப்ளஸ் 3 அப்படியே இருக்குது. டிக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 4டி. ஏக்கு பதிலாக 20 எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு 4, டிக்கு பதிலாக டியோட வேல்யூ 8 அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை சுருக்குனா கூட்டுத்தொடர் வரிசை வந்துடும். ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் தான் 20 தான் இருக்குது. அந்த 20 அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 20 ப்ளஸ் 8 ரெண்டுத்தையும் கூட்டினா 28. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு பெருக்கல்ல இருந்தால் பெருக்கிடணும். அதுக்கப்புறம் தான் கூட்டணும். ஸோ 2 8 16, 16 20 36 கூட்டி எழுதியாச்சிங்களா? அதே மாதிரி அடுத்தது 3 8 24, 24 20 44 கூட்டினா. அதே மாதிரி 20 ப்ளஸ் 4 8 32, 32 20 கூட்டினா 52. தட்ஸ் ஆல். இதுதான் அவங்க கேட்டிருந்த கூட்டுத்தொடர் வரிசை. எப்படின்னு பார்த்தீங்களா? அதாவது முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசமும் 8ஆகவும். பொது வித்தியாசம்னா என்ன? 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிக்கிறது, அல்லது 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பு கழிக்கிறது. அதுதான் பொது வித்தியாசம். இப்போ 28ல் 20 போச்சுன்னா 8, 36ல் 28 போச்சுன்னா 8, 44ல் 36 போச்சுன்னா 8. பொது வித்தியாசம் 8 வருதா? ஸோ முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசை இதுதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.